ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோ ஒன்று சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது சாண்ட்ராவோட அந்த வீட்டிலேருந்து ஃப்ரீஸ் டாஸ்க் மூலமாக பிரஜன் அவங்களுடைய அந்த அழகான 2 தேவதைகள் 3 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. செம மாதம் இருந்துச்சு. அதில் வந்தவங்க வந்துட்டு பார்வை பற்றி சொன்ன விஷயங்கள் செம்ம சூப்பர். பிரஜன் இல்லை, அந்த குழந்தைகள் பார்வதி பற்றியும் சபரி பற்றியும் எக்கச்சக்கமாக பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி சபரியும் பார்வதியும் அவங்க 2 பேருமே மனசை வந்து கொள்ளடிச்சிட்டான்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முறையாக சரி இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை குறை சொல்கிற இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சிரிக்கிறாங்க. அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப மனநிறைவாக இருக்காங்க. குழந்தைங்களும் பார்த்துட்டாங்க, ஹஸ்பண்டையும் பார்த்துட்டாங்க. ஹஸ்பண்டை பார்த்தாங்க, ஓகே, ஏன்னா 2 வாரம் கேப் தான். ஆனால் குழந்தைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 நாளாக பார்க்காம இருக்காங்க. ஸோ பார்த்தது ரொம்ப ஹாப்பி. இவங்க அழுக, அவங்க அழுக, அதை பார்த்து நம்ம அழுக, அடடா வேறு மாதிரி சம்பவங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கே சந்தோஷமாக இருக்குது. சாண்ட்ரா இப்போ தான் ஸ்மைல் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. அமித் வந்துட்டு அவங்க ப்ரெசென்ட் போகும்போது அவங்களே சொன்னாங்க, நான் இங்கே இருக்கக்கூடாது, அவர் தான் இங்கே இருக்கணும், நான் போயிடணும் அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், அவர் இங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தாலும் கிடைக்க போகிறது 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. புகழாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதிரி யோசிக்காதீங்க, வெளியே போய்ட்டு கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார். பார்த்தா கடைசியில் அவருக்கு ப்ராஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்குன்னு சொன்னவொடனே சுபிக்ஷாலாம் சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் வந்து அப்போ நம்மளுக்கும் வெளியே போனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குமோ அப்படின்றாரு. கண்டிப்பாக நல்லா போனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அமித் இவருக்கு பிரஜனுக்கு எப்படின்னா நல்ல திறமையான ஒரு ஆள். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் டேபிள் இருந்துச்சு, அதை வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரஜனை நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் நல்ல படத்தில் பார்க்கலான்னு ஆசையாக இருக்கேன். 2வது சம்பவம் பற்றி இது முடிஞ்ச உடனே நம்ம சாண்ட்ரா வெளியே வந்தாங்க. சாண்ட்ரா வந்தோடனே சொன்ன ஒரு வார்த்தை, விஜய் பருவத்தை பற்றி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க கும்பலாக. நம்ம கம்மூரிலேருந்து எல்லாருமே மொத்தமாக உட்காந்துட்ருக்காங்க. அரோரா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திவ்யா மட்டும் தான் உள்ளே உட்காந்துருந்தாங்க. அப்போ இவங்க வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு பார்வை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது, அவங்க தான் வந்து ஃபுல்லாக ஃபேவரட் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அமித் வந்து ஆமாம் 2 பேரும் ஒரே சைஸில் அப்படி கலாச்சாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஏய் இந்த குழந்தைங்க மனசை பிடிச்சிருவாடா, இந்த பாரு கிட்ஸ் மனசுடா அப்படின்போது விக்ரம் கலாய்க்கிறார், யார் உனக்கா நல்லா உருட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் நின்று இன்னொன்று சொல்கிறாங்க சாண்ட்ரா, என்னென்னா வெளியில் அங்கே உள்ளே போய் சூப்பர் டீலக்ஸ் உட்காந்துட்ருக்காங்க, அங்கே போய் கூட சபரியை கூப்பிடு, பார்வை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொன்று சாண்ட்ரா சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா பிக் பாஸ் சொல்கிறார், இவங்ககிட்ட கேட்பாங்க, குழந்தைங்க போய்ட்டு பிக் பாஸ் கேட்பாங்க, பிக் பாஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அம்மா கிட்டே பேசிட்டு போட்டோமா, அது சரின்னு. இவங்க வந்து கொஞ்ச நேரம் அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் சபரியை கூப்பிட்டு மேக்கப் போட்டுக்கிறேன், அம்மா 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் சபரிக்கு ஒரு மேக்கப் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சபரிக்கு வந்து பாண்டா மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். சபரி அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக உட்காந்துட்டு இருப்பார். குழந்தைங்க தானே இப்போ வரைக்கும் கலைக்கவே இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக பண்ணி விட்டு போயிடுச்சுங்க. முன்னாடி வந்து மண்டையில் குடிமை போட்டு விட்டு சபரி அதான் சொல்கிறேன், ஆல்ரெடி நல்ல தங்கமான ஒரு மனசு. ஆனால் கேம் தான் வந்து விளையாட மாட்டார். இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வரைக்கும் பாருங்கள், யார் சீசனோட டைட்டில் வினர் வரப்போகிறாங்கன்ற விஷயங்களே தெரியல. இவரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அடிச்சு தூக்கிட்டு இருக்கலாம். இங்கே யாரும் வந்துட்டு கண்டிப்பாக மறுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்திருப்பார் சபரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போச்சு. ஸோ எது எப்படியோ விஜய் பார்வதி வந்து அந்த குழந்தைகளோட மனசை பிடிச்சவங்க வந்து விஜய் பார்வதியும் சபரியும், அது வேறு மாதிரி ஒரு சம்பவம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் அடுத்தது எந்த ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஃபேமிலி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஜய் பார்வதி விஷயங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேல வியாழக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 ஹவர்ஸ் இருக்க போகிறாங்க. உடனே வந்துட்டு போயிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல, ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வின்னராக வரவங்க, ரன்னராக வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட்டில் தான் அவங்களோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண தெரியும். இந்த வாட்டி அதை வச்சு பார்க்கலாம் யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.